அவன் சொல்லிட்டான், இந்த வேப்பம் கொட்டையை இடித்து அதில் சாறு எடுத்து அதை செடி மேலே தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சு. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேற எவனும் மருந்து இதில் தயாரிக்கப்படாதுங்கிறான். அது பேர் காப்புரிமைங்கிறான். அது அவங்களாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க, பேட்டன் ரைட்டுன்னு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ அதை ஏற்று கேஸ் போட்ட போது அவன் 2 இடத்துல பேட்டன் ரைட் வாங்கினான், ஒன்று அமெரிக்காவிலையும் ஒன்று யூரோப்லேயும். அப்போ யூரோப் 2ஐயும் ஏற்று கேஸ் போட்டாங்க. டெல்லியில் இருந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்காரவங்க, தலைவி பேர் டாக்டர் வந்தனா சிவா. 1995லேருந்து நாங்கள்லாம் சேர்ந்தா வேலை செய்கிறோம். அப்போ அது ஹியரிங்க்கு வந்தது 2000. 95ல் கேஸ் போட்டு 2000 விசாரணைக்கு வருது. இந்தியாவிலேருந்து போன 5 பேரில் நானும் போயிருந்தேன். நான் 2வது நாள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், 25 பேர் அங்கேருந்த நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. யூரோப்பில் இருக்கிற நண்பர்கள் எங்களோட சேர்ந்து எங்கள் பெரிய கூட்டம். கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபீஸரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கான். நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா, ஒரு வேப்ப மரத்தை கொண்டாங்க அங்கே கொண்டாந்து நட்டான் இந்த ஐரோப்பாக்காரன். அது உண்மையிலே நம்ம வேம்பு இல்லை, நம்ம வேம்பு எல்லா இடத்துலையும் வளர்றதில்ல. அந்த துருக்கி வேம்பை ஒன்று கொண்டாந்து நட்டுருந்தான் அவன். அதுலேயே இந்த 40 கம்பெனிக்காரன் பேட்டன் வாங்கியிருக்கான். சீட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டு நம்பர்லாம் போட்டு ஒன்றொன்னா ஒரு ஆளை வெட்டிட்டு எந்த கம்பெனிக்காரன் எதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்கான். குடும்ப கட்டுப்பாடு கூட வேப்பனையை பயன்படுத்தலாம்னு ஒருத்தன் காப்புரிமை வாங்கியிருக்கான். அது அவன் தான் கண்டுபிடிச்சாங்கிறான். சரிதான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், அது முடிச்ச கையோட கையில் ஒவ்வொருத்தர் ஒன்று வச்சுருந்தோம். அப்போ அங்கே வந்தவன் வந்து ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எவ்வளோ சொன்னார், நீம் லீஃப் அப்படின்னா. நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுன்னா, இங்கே பாரு அம்மை நோய் வந்ததுன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க, நாங்கள் வந்து அதை தான் இரவானத்தில் சொல்லிட்டு உள்ளே படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கும் அப்படின்னா. ஐசி அப்படின்னா. அப்புறம் வாட் இஸ் திஸ்ன்னா அடுத்த இது வந்து நீம் சீடு அப்படின்னா. இது வேப்பம் கொட்டை விதைன்னா. இது எதுக்குன்னா, அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் இப்படி பிடிக்கணும். இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சின்னா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா. ஐசின்னுட்டு அடுத்தாப்பில் வந்தான். இது என்னான்னு கேட்டான், இது நீம் கேக்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, அந்த நெல் வயலில் வாய்மடையில் சாக்கில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி இறங்கி ஏறும்போது நிலத்துக்கு இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும், நோயெல்லாம் செத்து போயிடும், பயிர் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வளரும்னா. ஐசி அப்படின்னா அவன். அடுத்தாப்பில் ஒருத்தன் வந்தான், அந்த வேப்பம் இருக்க வச்சுருந்தான் ஒரு ஆள். வாட் இஸ் திஸ்னா, இது டூத் பிரிக்கு அப்படின்னா. டூத் பிரிக்கு அப்படின்னா, பாரு உங்கள் எல்லா ஹோட்டல்லையும் அந்த கேஷியர்கிட்ட வச்சிருக்க பாரு, அதை சாப்பிட்டு வந்தவர் அதால் குத்துனா ரத்தம் வரும், இதால் குத்துனா ரத்தம் வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஐசின்னா அடுத்தாப்பில் வரும்போது என் கையில் இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க. டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனான், புருவத்தை தூக்குனானா. கொஞ்சம் நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மென்னுட்டு, நவ் யூ கேன் சி தி ப்ரஷ்னா. ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான். நான் சொன்னேன், தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா. வாட் இஸ் இட்னா, ஒன்று இதில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு, இது 2 ஒன்றுக்குள்ளேயே இருக்கு பாருன்னா. அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டானா. ஒன்று தான் ப்ரஷ்ஷையும் பேஸ்டையும் கீழே போட்டேன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துரும், நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன். அவன் நிற்கவே இல்லை, ஐசின்னு ஓடிட்டான். நம்மகிட்ட இருந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம் ஐயா. அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை அப்படி கைமாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சரிதுண்ணா. இதை விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் தலையில் திணிச்சாங்க பாருங்க. அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். மறுபடியும் அந்த கணியன் பூங்கன்னு தான் நிற்கிறான். தீதும் நன்றும் பிறதுறவாரம். அந்த சங்கிலியை வந்து போட்டு மாட்டை கட்டி போட்டிருக்கீங்க, ஒரு வளையம் இப்படி விலகிடுச்சுன்னு வச்சுங்க, மாடு அங்கே நிற்குமா? அப்போ உணவு சங்கிலியில் முக்கியமான கண்ணி அந்த பசுமாடு. அந்த பசுமாடை அடித்து தள்ளுறது எப்படின்னு பார்த்தா அந்த வைக்கலை குறைச்சான். சரிண்ணா. வைக்கலை குறைச்சதுல நெல் உங்களுக்கு கூட விளையுது இப்போ. ஆனால் வைக்கல் இல்லாமல் போயிடுச்சா, மாடு கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. இப்போ பால் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நெல் கூடி இருக்குது, அரிசி விளைச்சல் கூடி இருக்குது, கோதுமை விளைச்சல் கூடி இருக்குது, ஆனால் பால் இல்லாமல் போயிடுச்சே. இப்போ உணவு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிடலாம் இருக்குது. சத்தான உணவு குறைஞ்சிடுது. ஆனால் 48% குழந்தைகள் 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சோவை நோயில் பாதிக்கப்பட்டுக்குதான். அந்த 44% பெண்கள் சோவை நோயில் பாதிக்கப்பட்டுக்கிறான். குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவ, குழந்தைய பால் கொடுக்குறவ சத்து இல்லாதனால குறைஞ்ச இடையில புள்ள பறக்குது, மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இது எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். அப்போ எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த உணவு சங்கிலியில் போயிட்டு. இப்போ மறுபடியும் உணவு சங்கிலியை கவனித்து பாருங்க. நமக்கு வேண்டானதை மாடு கொடுத்தோம், மாடு பாலை கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அது சாணி மூத்திரம் அதுக்கு வேண்டாம், அது கீழே போயிடுச்சு. சாணி மூத்திரம் மட்டும் வைக்கலும் கீழே போயிடுச்சு. அது ஒரு வண்டு தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த வண்டோடைய கேட்டர்பில்லர் அந்த புழு ஒன்று வருது, அது வந்து என்னன்னாக்கா கோழிக்கு சாப்பாடு ஆயிடுச்சு.
கோழி முட்டையும் கொடுத்தது, இறைச்சியும் கொடுத்தது, அது கொஞ்சம் எச்சமும் போட்டுது, அது கோழிக்கு வேண்டாதது. அந்த எச்சத்தை தான் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சாப்பிட்டுச்சு. அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், மண் எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு ஒழுங்கினுச்சு. அதுக்கு அது சாப்பாடு. அது வேண்டான்னு கழிச்சது பாரு, அதை தண்ணியில் காய்ச்சி இந்த செடி உறிஞ்சினுச்சு. வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு, மாம்பழம் வந்துச்சு, பலாப்பழம் வந்துச்சு, கோதுமை வந்துருச்சு, எல்லாமே வந்துச்சு, வெண்டைக்காய் வந்துச்சு, பாவக்காய், உணவு சங்கிலி. சரிதானா? அப்போ மேல்மட்டத்தின் கழிவு, கீழ்மட்டத்தின் உணவு. அப்போ வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இயற்கையில் வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இறந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா இயற்கை அப்படியே மழுத்திக்கிட்டே போயிட்டே இருக்குது.